எம்எஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இங்கே மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்ட் எபிசோட் 2ன்னு சொல்ல மாட்டேன், இது வந்து மைன்கிராஃப்ட் எபிசோட் 1. இது என்னென்னா சீசன் 3 நியூ சீரியஸ். என்னடா இவன் வந்து மைன்கிராஃப்ட் எபிசோட் சீசன் 2ல் வந்து எபிசோட் 1 போடல, என்னடா சொல்கிறா, பொய்யாடா சொல்கிறா அப்படி நினைக்காதீங்க. சாரிங்க, நான் வந்து எபிசோட் 2 அதில் வராது, ஏன்னா நான் தெரியாமல் அழிச்சு போட்டுட்டேன். சரி, இதில் கன்ஃபார்மாக வரும் எபிசோட் 1. சரி, நான் வந்து அதே கஷ்டப்பட்டு அந்த இது சைனிங் பண்ண முடியல, அதனால் நான் சைனிங் பண்ணனால இப்போது கஸ்ட் ஐடியில் தான் அது தொடங்கியிருந்தேன். இப்போ நான் புது அக்கௌண்ட் தொடங்கி இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் தொடங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்களா அழகாக இருக்குது கிராஃபிக்ஸு. சரி, கரெக்டாக எங்கே வந்துருக்கோம்? கரெக்டாக ஒரு பேம்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஜங்கிள் தான் நினைக்கிறேன். கரெக்டாக லெஸ்கேவ் கரெக்டாக லெக்குங்கன்னா செம்ம லெக்கு. சரி, லெஸ்கேவ் ஃபஸ்ட் நம்ம வந்து நிறைய வுட்டு எடுக்கணும். எனக்கு வுட்டு எடுத்துகிட்டு அழகான ஒரு இடம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட இடம். பேம்புவா, என்னடா இது? என்ன பொருளுங்க? ஜங்கிள் இது, பேம்பு அங்கேயா? என்னங்க இது? ஐயாடே, என்ன இப்படி குழப்புறீங்க? அது மட்டும் பொருள. சரி, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவைப்படுவது நம்மளுடைய வந்து ஷீப்ஸ் தேவைப்படுது. ஷீப்பு தான் தேவைப்படுது இப்போத்துக்கு. ஏன்னா மேலே போட்டுறீங்க, புதுசாக தொடங்கிருக்கீங்க, அதனால் நிறைய நாள் ஆச்சு. நம்ம வீடியோ போட்டு எவ்வளோ ஆச்சு பார்க்கலையே, ஐயோ. சரி, நம்ம மைன்கிராஃப்ட் போட்டு நிறைய மாதம் ஆகிருக்கும், 1 மாதம் கிட்டத்தட்ட. நீங்கள் பாருங்கள், கேட் இருக்குது. இது என்னென்னா ஜங்கிள் கேட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு பார்க் வர பண்ணுவோம். இல்லை, பண்ணிட்டோம் சாவல. சரி கைஸ், நம்ம வந்து போய் ஷீப்பை தாடுவோம். ஷீப்புக்கு இது இல்லை அப்படின்னா அங்கே லெக் கிடச்சிட்டு நம்ம பிளைனான இடம் தான் எனக்கு பிடிக்கும். அதில் கரெக்டாக பிளைனான இடம் இல்லை, கொஞ்சம் பக்கு இருக்கும், அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பக்கு தான் என்னன்னு தெரில. இந்த நான் எப்படி இருக்கேன், நல்ல கிராஃபிக்ஸ் வரைக்கும் இந்த கிராஃபிக்ஸ் போட மட்டும் என்னன்னு தெரில, கரெக்டாக பக் வருது. அதுதான் புரியல. நான் இங்கேயும் தான் இதா ஜங்கிளா? சரி கைஸ், நமக்கு லெக்கு அவ்வளோ லெக்கு. ஏன்னா நமக்கு வந்து லெஸ்கேவும் கிட்டே இருக்குது, பேம்பு கிட்டே இருக்குது, அடுத்த ஜங்கிள் கூட கிட்ட தான் இருக்குது. என்னங்க செம்ம லெக்கு. என்னங்க பாரு, பேடு. ஹாய் பேட், இப்போ இருக்கா? சரி, அவனெல்லாம் இருப்பான். சரி, இப்போத்துக்கு நம்ம தேவைப்படுறது என்னென்னா நேராக போய் இங்கேண்டா. சரி, இப்போ வந்து கரெக்டாக பெட்டு உண்டாக வேண்டி ஷீப்பை தேடுவோம். இல்லைங்க, ஷீப்பை தேடுவோம். என்னங்க இது? இங்கே பாருங்க, சிக்கன் இருக்குது, சிக்கனும் சமையலாக இருக்குது. நம்ம கரெக்டாக ஷீப்பை தேடுறோம். ஷீப்பை தேடாதே இந்த வீடியோ போவோம். கைஸ், நம்ம வந்து ஒரு பெட்டு கிடைக்கல, வெறும் 2 உழுப்பு. ஆல்சோ கொஞ்சம் நிறைய இருக்குன்னா ரொம்ப நிறைய இருக்குது. ஒரு இடம் உண்டுல, கரிஞ்சு போன இடமும், அடுத்து வந்து நிறைய மண்ணில் அந்த கலராக இருக்குங்களா, வந்து எப்படி சொல்ல, டெரட்டோரியன்னு சொல்லுவாங்களே, அந்த இடம் நான் பார்த்துட்டேங்க. லாஸ்ட்டு ஒரே ஒரு ஷீப்பு மட்டும் கிடச்சா நல்லா இருக்கும். நான் ஒரே ஒரு ஷீப்பு கிடைக்கல, அதனால் நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து தோண்டி இது போட்டுட்டேன். மண் எடுத்து தோண்டி நம்ம இது பண்ணிட்டோம். வந்து ஒரு வீடே கட்டிட்டோம், இல்லை அண்டர் கிரவுண்டே கட்டிட்டோம். கொள்ளலாம் இல்லைங்க இது. சரிங்க, இப்போதுக்கு தேவை இருக்குது, கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மண்ணெல்லாம் எடுத்து கொஞ்சம் தேவைப்படும். நான் நினைக்கிறேன் இதே நம்ம வீடாக்குனா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுங்க, நல்லா இருக்காது. ஃபஸ்ட் நம்ம வந்து இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் சும்மாத்து. சரி, வந்து நம்ம வந்து தேவைப்பட ஐட்டம்லாம் இப்போலாம் எடுத்து வைக்கலாம். இதே ஒரு கிராஃப்டிங் டேபிள், இனி ஒரு கிராஃப்டிங் டேபிள் நான் உண்டாக்க போகிறேன். சரிங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷவல் உண்டாக்குவோம். ஷவல் உண்டாக்கிட்டோம். இனி ஒரு ஆக்ஸ்ன்னு சொல்ல, நமக்கு வந்து இது வேணும், உடன் ஸ்கோடு எடுத்துகிட்டு இதை வந்து இது இலக்கா காலையில் ஆயிட்டா இல்லையா? காலையில் ஆகலையா? காலையில் மாதிரி இருக்கும், ஆனால் நைட் ஆகிட்டு. ஸோ சேட் காய்ஸ். இப்போ என்னத்துக்குன்னா நம்ம வந்து காலையில் ஆகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. காய்ஸ், காலையில் ஆகிட்டுங்க. நம்ம வந்து இனி நேராக போதான், ஆனால் கொஞ்சம் காட்டணும். என்னென்னா நம்ம வந்து போர் அடிக்குன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக வந்து
ஒரு கேவே உண்டாக்கினேன். கேவுன்னா சொல்ல, ஒரு கேவ் மாதிரி இப்படி எல்லா இதுவும் எனக்கு நிறைய கிடச்சிட்டு. ஆனால் வந்து எல்லாம் உண்டாக்கினேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டிக்கு மட்டும் இல்லை, அதனால ஆக்ஸும் ஷவலும் ஸ்கோடும் ஷவலும் உண்டாக்க முடியல. அதான் ஸோ சேடு. சரி, நம்ம வந்து பாய் பாய் சொல்லிட்டு இந்த வீடை விட்டு போக போகிறோம். இனி நமக்கு ஷவல் தேவைப்படுது. நம்ம காலையில் ஆகிட்டனாலே ஷவலை போய் சரி ஷீப் தேவைப்படுது. ஷீப்பு போய் வெட்டணும். ஷவலே சொல்லிட்டு இருந்தனால ஷவலே வருது. சரி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மரம் தேவைப்படுது, ப்ளஸ் நமக்கு வந்து ஷீப்பும் தேவைப்படுது. மரம்னா ஒரு மரம் தான். சரி கைஸ், நம்ம வந்து நிறைய சாப்பாடு தேவைப்படுதுங்க. எனக்கு சாப்பாடே இல்லைங்க. அதான் நானும் இந்த கொஞ்சம் ஹெல்த்து தெரியுது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஹெச்பி மட்டும் இருந்து ஹெல்த்தே இல்லை. அடுத்து லாஸ்ட்டு சாப்பாடை பார்த்தனால கரெக்டாக கிடச்சிட்டு எனக்கு எப்படிமா. சரி வந்து நம்ம வந்து இங்கே இருக்குதான் பார்ப்போம். என்ன தேவைப்படுனா நமக்கு ஷீப்பு தேவைப்பட்டுட்டு ஒரு நல்ல இடத்த பார்த்து கெட்ட முன்னாடி வீடியோ பார்க்கணும்ல, லைக் பண்ணி நடத்திட்டு விடுங்க. வாங்க போய் தாடுவோம். இங்கே எரிக்கையும் பார்ப்போம். இல்லையா கொஞ்சம் பக் அடிக்குது, அதான் இது போர் அடிக்கிறது. சரி வந்து ஷீப்பை தாடுவோம். வாங்க. கிடச்சி. ஐயோ, இது பாண்டாயா? அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. இது என்னடா கண்ணில் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் நினைக்கேன் பெரியன்னு நினைக்கேன், சின்னவங்க கிடையாது. சரி, சிலவரெல்லாம் க்யூட்டாக இருப்பாங்க. சரி, நமக்கு தேவைப்படுற சிக்கனும் இருக்குது. ஆல்சோ நம்ம வந்து அங்கேருந்து நிறைய கோலும் கிடச்சிச்சு. அந்த நம்ம மெயின் பண்ணப்போம். இப்போ கோலை வச்சு இப்போ தான் வர மாதிரிது. கோலை வச்சு நம்ம வந்து ஒரு கேம்ப் ஃபயரே உண்டாக்கிட்டு சாப்பாடு போடலாம். எடுத்து போடுவோம். நானும் இதுன்னு நினச்சேன், பார்த்தா இவன் வேற. என்னடா தம்பி, சிவனை வச்சு கொஞ்சம் பார்க்கர்லாம் பண்ணலாம். மேலேருந்து இப்படியா துள்ளினா அந்த ட்ரீம் போடுவோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி துள்ளி பண்ணுவோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட தேவை வந்து போய் ஆடை காப்பாற்ற தான். சாரி ஆடை காப்பாற்றலை, ஆடை வேட்டையாட தான். இல்லை, மாடு தனியாக இருக்குது, இந்த மாடை போட்டு தள்ளுவோம். மாடு போட்டுட்டோம். இந்த லெதர் கிடச்சிட்டு லெதர் வச்சு நம்ம வந்து லெதர் அந்த இதெல்லாம் போடலாம். அது முன்னாடி போடுவேன். இப்போ ஐடியா கிடச்சிட்டு எனக்கு என்னென்னா ஒரு அழகான ஐடியா கிடைக்கல, கெட்ட ஐடியா தான் கிடச்சி. நம்ம வந்து இந்த ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த டை அடிச்சு விடலாம். ஒரே ஒரு இப்போலாம் டை வரும் அப்படின்னு நினைப்பீங்க, வரும். அது மேலே பெட்டெல்லாம் முடிச்சுட்டு வரும் ஈஸியாக. அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். ஈட் வாடாடே கரெக்டாக வந்துடு. கரெக்டாக இல்லை, கோழி கூட இன்னும் எல்லா கலரில் போகுது பார்த்தீங்களா? கோழி குஞ்சுங்க ஒன்றும் அப்டேட் இல்லையா? இந்த மாதிரி கோழி குஞ்சு பார்த்ததே கிடையாது, இப்படி புதுசாக இருக்குது. ப்ளூ கலர் கோழி குஞ்சு. சரி, ப்ளூ கலர் எடுத்தாச்சு. கிடச்சிட்டுங்க, கரெக்டாக கிடச்சிட்டு. இனி நம்ம ஒரே கில்லில் போச்சோம். நில்லுங்க. ஐயோ தம்பி போன தம்பி. கிடச்சிட்டுங்க. கிடச்சிட்டு கரெக்டான ப்ளேஸ் பார்க்கணும். ஒரு செம்ம கொஞ்சம் போலீஸாக இருக்கிற மாதிரி ஒரு வில்லேஜும் தாண்டணும். முன்னாடி எல்லாம் போயிடும். சரி, அழகான இடத்த பார்க்கணுங்க. அழகான ஆல்சோ நம்ம இங்கே வீடு கட்ட மாட்டோம், சும்மா ஒரு பெட்டை போடுவோம். நைட் ஆச்சுன்னா பெட்டை போட்டுட்டு அங்கேயே தங்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் நம்ம வில்லேஜை தாட்டிட்டு வில்லேஜுக்கிட்ட ஒரு வீடியோ போடணும். வீடை போட்டு நம்ம வந்து தேவைப்பட்ட ஐட்டங்கள்லாம் அங்கேருந்தே திருடலாம். சரிங்க பாருங்க, நமக்கு கொஞ்சம் இந்த வாட்டி நல்ல லெக்காக கிடச்சிருக்குங்க. ஏன்னா போன வாட்டி ஃபஸ்ட் டைம் ஒரு இது போட்டிருப்பேனே மைன்கிராஃப்ட்டு, அதே மாதிரி பக்கா கிடைக்கோட. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மைன்கிராஃப்ட் போட்டப்போ கரெக்டாக எங்கே கொண்டு போட்டுருக்கேன்னா கரெக்டாக மணல் இடத்துல கொண்டு போட்டுருக்கேன். அப்படின்னா ஸ்டாண்ட் பை நம்ம கொண்டு போட்டுட்டான். அதான் ஸோ சேட். சரி, நம்ம கிடைக்க எல்லா சாப்பாடுன்னு சொல்லேன், நம்மளுடைய எல்லா விலங்கும் அடிச்சு கொள்ள போகிறோம். சரி, ஐயோ எங்கடா போச்சு? கிடச்சிட்டு கரெக்டாக ஹெட்ஷாட். சரி, நம்ம வந்து எக்ஸ்பியும் கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக வீடை தேடி போக வேண்டியதான். என்னங்க ப்ரோன் இது இருக்குது. சரி, இதெல்லாம் விட்டுருக்கோம், பார்த்து விட்டுருப்போம். நாங்கள் இது என்ன இடம் தான் தெரில, அங்கே புதுசாக இருக்குது. இப்போ தான் வரும்போது நான் இந்த இடத்துல வந்துட்டேன். நான் சொன்னேன்னா இது கீழே டெரட்டர் இருக்குன்னு. நான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் வந்து திருப்பி வந்துட்டேன். ஆல்சோ இங்கே ஒரு கேவ் பார்த்தோமே, ஒரு டெரிட்டரி கேவா, அது
காசு. ஆனால் ஒரு இது, நம்ம லெஸ்கேவெல்லாம் தாண்டிட்டோம். லெஸ்கேவெல்லாம் எங்கே இருக்குதோ அதான் எனக்கே தெரில. இப்போ சரி வாங்க போவோம். எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ சேட் ஆகிட்டு சரி நம்ம வந்து இங்கே தேடுவோம் ஒரு நல்ல வீடு. ஐயோ சாப்பாடு போச்சா, என்னடா இது, ஐயோ. சரி நம்ம வந்து இப்போத்துக்கு இங்கே அழகாக தான் இருக்குது. அதனால் எனக்கு போலீஸாக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்குது. போலீஸ் இல்லை, கொஞ்சம் தூரத்தை போய் பார்ப்போம். இது ஒரு அழகான இடம். இது இது அழகாக இருக்குது. இது டவுட்டாக இருக்குது. இது வந்த இடமே மாதிரி தான் இருக்குது. இல்லைங்க, வந்த இடம் மாதிரி தான் இருக்குது. அப்போனா இங்கே வீடு கட்டுருமா? சரி நம்ம இங்கே கட்டலாம். இல்லைங்க, இந்த இடத்த இங்கேயோ பார்த்தது மாதிரியே டவுட்டு. நம்ம வந்து ஒரு நாள் தங்க வண்டி இங்கே வந்துருக்குமா? அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம், தெரிலாதான் நினைக்கிறேன். சரி அதை விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து நேராக இங்கே கரெக்டாக வீடு இங்கே கட்டலாம். வீடு கட்டலே நம்ம வந்து அடுத்த வீடியோ தான் வரும், என்னாலும் கரெக்டாக தான் வரும். சரி இப்போது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிராஃபின் டேபிள் இங்கே வைப்போம். இங்கே வச்சுட்டு நம்ம தேவை ஐட்டம்லாம், ஐயோ ஃபஸ்ட்டு வுட்டு தேவைப்படுது. வுட்டு எடுத்தாச்சு. இந்த வுட்டு எடுத்து இங்கே வச்சுட்டு ஐயோ இது மேலே பண்ணுமா? இதை எடுத்து இப்படி வச்சாச்சா, இனி நம்ம பெட் ரெடி ஆகிட்டு. இனி இதை எடுத்து இது டை ஆக்கி இதை எடுத்து இப்படி வச்சு இனி இது ப்ளூ பெட் ஆக்கிடலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு. இது பெட்டாகும் கூட ஆக்கலாம். நான் பற்றி ரெட் ஆகிட்டா, ஆனால் ரெட் ஆக்கலைண்ணா. இப்போதுக்கு என்னோடய தேவை செஸ்ட்டு தேவைப்படுது. அதுக்கு வந்து நிறைய இது வுட்டு வேணும். அடுத்து கேம்ப் ஃபயர் தேவைப்படுது. கேம்ப் ஃபயருக்கும் நிறைய வேணும். அப்போனா நமக்கு ஒரு இடத்த க்ரியேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து இவ்வளோத்துக்கு போகிறோம். இப்போ வந்து கேம்ப் ஃபயர் எல்லாம் போகிற ஒரு இடம் உண்டுலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது உண்டாக்கியாச்சு. இனியும் அதே மாதிரி உன்னோட உண்டாக்கலாம் பார்த்தா ஆனால் உண்டாக்க முடியல. சரி அது ஓகே. நம்ம வந்து இனி பெட்டை இங்கே போட்டுட்டு, ஐயோ பெட் அங்கே போய்ட்டு பக் ஆகுது, அதான் குழப்பமே. பெட்டை போட்டாச்சு. இனி பெட்டும் போட்டுட்டோம். இனி வந்து இங்கே 2 செஸ்ட்டு. அடுத்து வந்து ஃபேரனஸ் இங்கே வைக்கணும். ஃபேரன்ஸா இது ஒன்று. சரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபேரனஸ் இங்கே எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டப்போ கரெக்டாச்சா. இனி வந்து ஒரு வுட்டு தேவைப்பட்டால் போதும். கரெக்டாக நம்ம வந்து மற்ற இது உண்டாக்கலாம். பேரைக்க சும்மா சொன்னேன். சரி நம்ம வந்து இதை நம்ம உண்டாக்கிச்சா. இனி நம்ம வந்து நேராக போய் நம்ம வந்து இதை போய் தொட்டுட்டு நம்ம வந்து இதை மரத்தாக்கிட்டு நம்ம நேராக செஸ்ட் உண்டாக்கணும். செஸ்ட் உண்டாக்க வேண்டி நம்ம இது உண்டாக்கி எடுத்து இப்படி உண்டாக்கினா ஒரு செஸ்ட்டு. அப்போனா 2 செஸ்ட் ஆகிடும். இனி நம்ம தேவைப்படாது, இது வச்சுக்கலாம். சரி வந்து நம்ம வந்து செஸ்ட்டு வைக்கலாம். ஐயோ வைக்க முடியல. வச்சுட்டோம் காய்ஸ், நம்ம வச்சுட்டோம். வீடும் கட்டிட்டோம். ஆனால் இந்த வாட்டில் கொஞ்சம் லேட் ஆச்சு வீடு கட்டுக்கலாம், அதான் கொஞ்சம் இதாகிட்டு. சரி அது ஓகே. நம்ம வந்து போய் வந்து ஒரு இடத்த பண்ணணும். இடத்தன்னா எப்படி சொல்லலாம், இங்கே வைக்கலாம். இங்கே வைக்கலாம். இங்கேனா எப்படி சொல்லலாம் தான், எல்லாமே சொல்லலாம். இங்கேயும் பாண்டா இருக்குது. அந்த பாண்டா எமிஞ்சி பார்த்துட்டு இந்த பாண்டா மிஞ்சி வேறு மாதிரி இருக்குது, க்யூட்டாக இருக்குது இந்த பாண்டா மிஞ்சி. காய்ஸ் நைட் ஆகிட்டு நம்ம போய் தூங்குவோம். தூங்கிட்டு காலையில் போய் பார்ப்போம். ஐயோ பெட் டூ ஃபாரா, நான் கிட்டலாம் இருக்கேன். நைட்டு தான் ஸ்லீப் பண்ண முடியுமா? ஓகே நைட் ஆக முன்னாடி ஸ்லீப் பண்ணலாம் பார்த்தா நான் பண்ண முடியல. சரி வந்து நமக்கு ஜங்கிள் இது கிடச்சிருக்குது, ஜங்கிள் ஸ்லாப்பிங் கிடச்சிருக்குது. சரி அதை எடுத்து வச்சுக்கலாம். இனி வந்து வுட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு. இனி வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி நாளைக்கு வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறேன். இல்லைங்க உறங்கிட்டோம் டக்குன்னு கிளம்பிட்டோம். என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு அழகான இடம்னா எப்படி சொல்லலாம், ஒரு கேம்ப் ஃபயருக்கே ஒரு இடம் உண்டாக்க போகிறேன். அது எங்கே உண்டாக்கலன்னு தான் நானும் பார்க்குறேன். சரி நம்ம இங்கே உண்டாக்குவோம். ஓகே போடுவோம். இதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் இழக்குவோம், அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம வந்து நடுவில் கேம்ப் ஃபயரு, அடுத்த இங்கே தாண்டி இங்கே எல்லாம் தான் வைப்போம். அப்போனா இதெல்லாம் இழக்கணும். வா டே நீங்களா? சரி நம்ம இப்படி வைப்போம்.
இப்போ மூணுனா தானாட்டே குக்காய் வரும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து முடிக்கலாம். ஓகே, இனி ஒன்று என்ன பண்ணால் நம்ம வந்து இங்கே வந்து நிறைய இருக்குது. அது ஓகே, நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம் குட்டு. பார்த்தீங்களா, இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய அழகான வீடு. குளமா கைஸ், செம்மையா? சரி கைஸ், இந்த வீடியோ இவ்வளோதான்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து இனியும் கொஞ்சம் நிறைய பண்ணோம். என்ன பண்ணால் நமக்கு வந்து ஃபார்மிங்க்கு பண்ணது ஐட்டம் வேணும். ஆனால் என்னால் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வந்து இது வேணும். அதனால் இப்போது வந்து நம்ம வந்துச்சு. அதனால் நல்லா இல்லை. அதனால் நம்ம வந்து இங்கே மட்டும் அடைச்சிட்டு, இங்கேயும் அடைச்சிட்டு, இங்கேயும் ஃபுல்லாக அடைக்கிட்டு, இங்கே மட்டும் நடுஸில் சென்ட்ரு மட்டும் ஓட்டையை விட்டணும். அடுத்த வந்து இது ஃபுல்லாக அடைச்சிக்கணும். அடைச்சாச்சா? இனி வந்து இதை இலக்கிட்டு மொத்தமாக எரிக்கட்டும். இப்போத்துக்கு ஓகே. இப்போனா கொஞ்சம் பெருசாக போட்டால் போதும். அவ்வளோதான் இது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்த லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகானை தொட்டு விடுங்க. பாய்.